கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 6வது அதிகாரம் 13வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 6வது அதிகாரம் 12வது வசனம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். எந்தன் காண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் காண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வாழாமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வாழாமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளே நிழலில் என்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. உபாரா ரிவரா, ஒபாரா ஒபரா, ரிபாரா ரிகரா, ரிகாரா ரிகரா. எந்தன் பலவீன நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. ரிகாரா ரிகரா, அபாரா உபரா, உகாரா உகரா, ரிகாரா ரிகரா. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நான்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நான்மைகளை சொல்லியே துதித்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதல் நான் வசனத்தை வாசிக்கிறேன், அப்புறம் நம்ம தியானத்துக்குள்ள போகிறோம். கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசம் நடு மையம் முற்றிலும் வெறுமையாக்கப்பட்டிருக்கும் மே. இதான் நம்ம பார்க்கலாம். முதல் நாம லாங்குவேஜை பார்க்க போறோம். கர்த்தர் மனுஷனை தூரமாக விலக்குவதனால், விலக்குவதற்கு ரிமூவ், ரிமூவ்ங்கிறதுக்கு நா சா, நா சா, NASA, நா சா. நாவ நீட்ல பாருங்க, நா சா, ரிமூவ், நா சா, ரிமூவ். இதுக்கு என்னெல்லாம் அர்த்தம் இருக்குன்னா, டிபார்ட். The train will depart at 4 o'clock. டிபார்ட்னா ட்ரெயின் இருந்து அங்கிருந்து போயிடும், புறப்பட்டு போயிடும். அல்லது கேரி அவே. இதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஆத்தர் வைன்ஸ் டிக்ஷனரி ஆத்தர் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 7வது அதிகாரம் 17வது வசனம் ஒரு வித்தியாசமான ஒரு அர்த்தத்தோடு இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான பொழுது ஜலம் பெருகி பூமியிலே கிளம்பிட்டு அது பூமியின் மேல் மிதந்தது. அந்த பேழை அதுவரை எங்க இருந்துச்சுன்னா பூமியின் மேல இருந்துச்சு. பூமி மேல இருந்துச்சு. பூமி மேல இருந்தது டிபார்ட். எங்க இருந்து டிபார்ட் ஆயிடுச்சு? அந்த பூமியில இருந்து டிபார்ட் ஆகி மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஜலப்பிரளயத்துல பைபிள்ல அநேக நேரம் மக்கள் நம்ப வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு பெரிய ஒரு திமிங்கலத்துடைய எலும்பு கூட
ஒரு மலையின் மேல பார்க்கறாங்க. அது ஏறக்குறைய நம்ம ஆஸ்பத்திரியில் இந்த மூலிப்பட்டி அரண்மனையிலேருந்து ஆஸ்பத்திரியோட டிஸ்டன்ஸ் உள்ள லென்த்து, அதுக்கு ஒரு அகலமான ஒரு திமிங்கலத்தினுடைய எலும்பு கூடு பெரிய மலை மேல சிக்கி கிடக்குது. அங்க கடல் கிடையாது, ஒரு கான்ட்ராவே கிடையாது. மக்கள் வர வழியில நம்ப வேண்டியாச்சு. எதை நம்பணும்? இந்த பூமியில நடந்த ஜல பிரளயத்தை நம்பணும். சரி, டிபார்ட் அவங்களுக்கு காமிச்சு, இதுக்கு இங்கிலீஷ்ல லிஃப்ட் அப் மேல போகுது. யோபு இது இன்னொரு ஆங்கிள் நமக்கு சொல்லி தர்றோம். எடுத்துக்கோமா, 6வது அதிகாரம் 2வது வசனம். யோபு 6:2. என் சஞ்சலம் நிறுத்தப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். தராசிலே வைக்கப்பட்டால், நிறுக்கப்பட்டு, இது எப்படி இதை விளக்குறாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படி நெருக்கப்படும் அது மேல தூக்குது, அது தூக்குது, லிஃப்ட் அப். அதாவது நம்ம நினைக்கிறோம் இந்த ரிமூங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான அர்த்தம் கிடையாது, அது ஒரு காம்ப்ளிகேட்டடான வார்த்தை. அதுக்காகத்தான் பல வசனங்களை அவர் சொல்லி அதை நமக்கு விளக்க பார்க்கிறார். நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பார்ப்போமா, ஆதியாகமம் 40 ரைட், அரராத் மலை. ராஜேஷ் கரெக்டா போட்டிருக்கிறார். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 23வது வசனம். 45:23. அப்படியே தன் தகப்பனு 10 கழுதைகளின் மேல், தகப்பனுக்கு 10 கழுதை மேல் எகிப்தின் உசிதமான பதார்த்தங்களை 10 கழுதை மேல் தன் தகப்பன் வழியின் தின்பண்டங்களை ஏற்றி அனுப்பினான். லிஃப்ட் அப். அது ரிமூவ்ங்கிறது நமக்கு தெரியும். இப்ப நான் இந்த ஸ்டேட்ல இருந்து அழிச்சிருவேன், அடுத்தது எழுதுவேன், அது ரிமூவ், அது நமக்கு தெரியும். ஆனா இன்னும் எத்தனை வகையான அர்த்தங்கள் இருக்கிறதா நம்ம பார்க்கணும். லிஃப்ட் அப், மேல தூக்கி போகிறது. இப்ப சாக்கில் எல்லாத்தையும் கட்டியாச்சு, அது லிஃப்ட் அப், ரைட். இது ஒரு வார்த்தை. இன்னொரு வார்த்தை பார்க்க போயிடும். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 21. 5:21. அங்கே பெலிஸ்தியர்கள் தங்கள் விக்கிரங்களை விட்டு ஓடி போறார்கள். விட்டு ஓடி போகும்போது அது ரிமூவ், விட்டுட்டு போயிட்டாங்க, அது அங்கிருந்து போயிடுச்சு. சரி, முதல் உங்களுக்கு ரிமூவ்ங்கிறத காமிச்சு. 2வது இந்த வசனத்தை இன்னொரு பார்ப்போம். ஃபார், தூரமாக போகிறார்கள். நம்ம பார்க்கணும். ஏசாயா 6வது அதிகாரம் 12. கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதனால், ஃபார், தூரமாக. இந்த தூரமாகங்கிறதுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரஹாக். ரஹாக் வசனத்தை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபார், RAHAQ, RA மேல ஒரு கோட், ரஹாக், HAHAK அப்படின்னு வச்சுக்கணும். ரஹாக், ஃபார், தூரமாக விளக்குறார். இந்த தூரமாக விளக்கிறத டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த தூரமாக விளக்கிறது இது சாபத்திற்குள்ள வருகிற வார்த்தைன்னு சொல்றாரு. சாபம். உபாகமம் 12வது அதிகாரம் 21வது வசனம். 12:21. உன் தேவனாக இருக்கிறது தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உனக்கு தூரமானால், இது என்னங்கிறது நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் சொன்ன தான் புரியும். இப்ப பலிகளை செலுத்த கொண்டு வருகிறார்கள். சரி, அது எப்ப கொடுக்குறாங்க? 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோர்தானை கடந்து போயிடுச்சு, தேசத்தை சுதந்திரித்துக் கொள்கிறீர்கள், உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி, உங்கள் சத்துருக்களை தூரமா விளக்கிட்டார். தூரமா விளக்கிட்டு வித்தியாசமான இடங்கள் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப பலி செலுத்துறதுக்கு வரணும். அப்ப ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து வரும்பொழுது அவங்களால அந்த ஆடு மாடுகளை கொண்டு வர முடியாது. அவங்க பணமாக கொண்டு வரலாங்கிறது தான் இந்த கான்செப்ட். தூரமாக இருக்குது. 11வது வசனத்து வருக, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி
ஒரு இடத்தை தெரிந்து கொள்கிறார். அங்கதான் நீங்க பலியை செலுத்தணும், அந்த பொருத்தனை செலுத்தணும். சரி, ஃபார் டிஸ்டன்ஸுக்கு ரஹாக். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 16வது வசனம். 21:16. பிள்ளை சாகிறது. ஆஹா, தூரத்தில் தண்ணி காலியா போச்சு, பிள்ளை சாகிறத என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையை கீழே வச்சுட்டு ஒரு தூரமான இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். போய் உட்கார்ந்துருக்கார். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக 50 பாயிண்ட் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், அம்மா சத்தத்தை அல்ல. சரி, இது ஃபார் அவேங்கிறத நம்ம பார்க்கிறோம். யோபு எடுத்துக்கோங்க, 30வது அதிகாரம் 10வது வசனம். 30:10. என்னை அருவருத்து என்னை தூரமாக்கி. யோபு ஒரு பாதையில போறாரு. அவருக்கு தெரிய மாட்டேங்குது பிரச்சனை எங்க இருக்குன்னு சொல்லி. பிரச்சனை எங்க இருக்குன்னா சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் தான் பிரச்சனை. ஒரு பகடக்காயாக இவருக்கு யூஸ் பண்றாங்க. அவனுக்கு தெரியாது 2 பெரிய ஃபோர்ஸ் மோதிக்கிட்டு இருக்கு. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் யோபு அருவருத்து என்னை தூரமாக்கி என் முகத்திற்கு முன்பாக துப்ப. இது அவருடைய ஒரு ஃபீலிங். சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எரேமியாவின் புலம்பல் 1வது அதிகாரம் 16வது வசனம். 1:16. புலம்பல் 1:16. இவைகளை நிமித்தம் நான் அழுகிறேன். என் கண்ணீரை நீர் பசு. என் உயிரை காப்பாற்ற தேற்றர்கள் என்னை விட்டு தூரம் ஆக்கினார். ஆண்டவர் டிஸ்டன்ஸ் கொண்டு போயிட்டார் அப்படிங்கிறாரு. அதான் நம்ம பார்க்கிறோம். சரி, 3வது ஃபார் சேக் அப்படின்னு. ஃபார் சேக் என்னன்றது முதல் வசனத்திலிருந்து காமிக்கிறேன், அப்பதான் நமக்கு அது புரியும். ஃபார் சேக், கர்த்தர் மனுஷனை தூரமாக்க விளக்குவார், தேசத்தை நடுமை முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்கும். ஃபார்சேக் என்னங்கிறது முதல் ஃபார்சேக்கு என்னங்கிறது நான் உங்களுக்கு லாங்குவேஜை காமிக்கிறேன். ஃபார்சேக்குங்கிறதுக்கு அசாப், ஏ மேல ஒரு கோடு, ஜாப், ZAB, ஜாப், அசாப், ஏ மேல கோடு, அசாப், அசாப், to leave. To left over, to depart from something. To depart from something. இதைத்தான் உங்களுக்கு புரியாப்புல நான் சொல்றேன். To depart from something. இப்ப பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல இவரை கொண்டது நாட்டினார். இவங்க விக்கிரத்துட்டு போயிட்டாங்க. விக்கிரத்துட்டு போனாலும் ஆண்டவர் கோவம் வந்துருச்சு. அங்கிருந்து தூக்கி எரிஞ்சிட்டார். Then to depart. ஆசாப். இந்த டிபார்ட்டுக்கு என்ன ஒரு விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு டிபார்ட். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய பெரியப்பா, எங்க அப்பாவுடைய அண்ணன், ரொம்ப ஒரு டஃப்பான கரெக்டர், மாணிக்கராஜ் லைசாண்ட் அவர் பேர். ஒரு நாள் ஒரு கல்யாண வீட்டில் எல்லாரும் உட்காந்துருக்கோம். நாங்கெல்லாம் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைகள் இருக்காங்க. அப்போ அவர் ஓப்பனாக எல்லாரும் விட எங்கள் அப்பாட்ட கேட்குறாரு, டேய் நீ என்னடா எல்லாத்தையும் உன் பிள்ளைகளை தனியாக அனுப்பிடு, நீ மட்டும் ஏன்டா 3 வழியில் ஒன்றா வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு நான் நெத்தி அடிக்கிற மாதிரி கேட்டேன். எங்கள் அப்பா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்டில் 3 பேரில் ஒருத்தன் அல்லது 3 பேர் நாங்கள் தனியாக போகிறோம் கேட்டோன்னா, நான் முதல்ல கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு வீடு பார்த்து வச்சிருவேன். அங்கே வந்து என்கிட்ட கேட்கணும்டா அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். நாங்கள்லாம் கரெக்டாக உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தோம். அதான் டிபார்ட். போகலாம், பிரச்சனை இல்லை.
சேர்ந்து இருக்கலாம், கூட்டு குடும்பம், அது ஒரு ஆசீர்வாதம். ரைட். தன் தாய் என்னாகுமா 10வது அதிகாரம் டிபார்ட் 10:31. இது மோசே மாமனார்ட்ட போக வேண்டாம், டோன்ட் டிபார்ட் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அவ்வளவு மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம், வனாந்தரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடத்திலே நீ இருந்தார்கள், நீங்கள் கண்களை போட்டுருப்ப. சரி, ஆனா அவருக்கு ஆசை இல்லை, விட்டுட்டு போயிட்டார். இன்னொரு டிபார்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏசாயா 7வது அதிகாரம் 16வது வசனம். 7:16. அந்த பிள்ளை தீமையை வெறுக்கும் நன்மையில் தருவதற்கு முன்னே நீ அதன் 2 ராஜாக்களால் விட்டு விடப்படுவாய். அசாப் விட்டு விடப்படுவாய். 54:6. ஏசாயா 54:6. கைவிடப்பட்டு மனம் நொந்து போன ஸ்திரியை போல, கைவிடப்பட்டு அசாப் ஸ்திரீ. 62:4. ஏசாயா 62:4. இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமல் அசாப்பாக இருக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறார். 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 4வது 12:4. இப்ப இந்த ரஹாபயாம்ங்கிற ராஜாட்ட போய் மக்கள் சொல்றாங்க, உங்க அப்பா பாரமானது எங்க மேல வச்சாங்க, அதை நீக்கி அதை லகுவாக்குங்கிறாங்க. நீக்கி அதை நீக்கினானா இவர் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி போயிட்டார். கடைசி ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு வாசிக்க முடிக்க போயிடும். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 12வது 39:12 நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு போர்த்திபாருடைய மனைவி தவறான நோக்கத்தில் கூப்பிடும் பொழுது வஸ்திரத்தை விட்டு விட்டு வெளியே ஓடி போயிடறாங்க. வஸ்திரத்தை என்ன செய்யறாரு? விட்டுட்டு வெளியே ஓடி போயிடுறாரு. சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு. நம்ம வசனத்துக்குள்ள வருகிறோம். ஏசாயா 6வது அதிகாரம் 12வது வசனம். ஏன் மனுஷர்களை தூரமாக விளக்க வேண்டும்? இது நீங்க புரிந்து கொள்றதுக்கு ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏசாயா 26வது அதிகாரம் 26:15. இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். ஆண்டவர் தந்தைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றிட்டார். என்ன வாக்கு தத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு நீ பிள்ளை, ஆனா நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலே பாரு நட்சத்திரத்தை, கீழே மண்ணால் பாரு, அந்த அளவு நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னவர் பெருக பண்ணிட்டார். அதான் நம்ம பார்க்கணும். இந்த ஜாதிகளை பெருக பண்ணினீர் கர்த்தாவே, இந்த ஜாதிகளை பெருக பண்ணினீர், நீர் மகிமை பெற்ற. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா கண்டிஷன் சொன்னார், என்ன என்று உனக்கு தேவன் உண்டாக்க வேண்டும், விக்கிரகத்தை உண்டாக்கவே கூடாதுன்னாரு. ஆனா அவங்க எப்படி உண்டாக்குனாங்கன்னா, பணிந்து குனிந்து கும்பிடு போட்டுட்டு இருந்தாங்க, தூரமாகிட்டார். ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஒரு என்ன தேவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எரிச்சலின் தேவன். அவரால் அக்செப்ட் பண்ண முடியாது சில காரியத்தை. இது ஒன்று, நீர் மகிமைப்பட்டு. 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 4வது வசனத்துல மகிமைப்பட்டதை நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 4வது வசனம். ஷேபாவின் ராஜஸ்திரிகள் சாலோமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டினத்தை எல்லாம் கேட்டுட்டு அவன் பந்தியில போச்சு எல்லாத்தையும் பார்க்கறாங்க. அவள் ஆச்சரியத்தால் பிரம்பை கொண்டு தாங்க மகிமைப்படுறது. இப்ப
நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா பார்க்கறவங்க என்ன சொல்லணும், எப்பா உங்க கடவுள் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஆச்சரியமான கடவுள் அப்படின்னு சொல்லி. ஆனா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லைன்னா குறை உங்கள்கிட்ட இருக்கு, ஆண்டவர்கிட்ட கிடையாது. அவரால் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்காம இருக்க முடியாது. அப்ப பிரமிக்கப்படுறாங்க, நீர் மகிமைப்பட்டு இப்படிதான் மகிமைப்படுறார்கள். அதுல என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை அப்படின்னு 24 வசனம் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 25வது வசனம் 24 வசனம். சோலோமன் இருதயத்திலே தேவன் அருளின ஞானத்தை கேட்கதற்காக. இது ஒரு அருமையான வார்த்தை. இது மனுஷன்றது வந்தது கிடையாது, தேவன் அவர் இருதயத்திற்கு ஊத்திட்டார் ஞானத்தை. வராங்க சோலோமன் இருதயத்திலே தேவனால் ஞானத்தை கேட்கத்தர். இது வரும் பொழுது 23 பூமியிலே சகல ராஜாக்களை பார்க்கும் ராஜாவாகிய சாலமன் ஐஸ்வர்யத்தில் ஞானத்தில் சேர்ந்தார். இப்ப ஆண்டவர் வந்து ஒரு சாம்பிளை காட்டுறார், இதுதான் என்னுடைய பவர் அப்படின்னு காட்டுறாரு. ஆனா அவர் மகிமைப்படுத்துறாரு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 26வது அதிகாரம் 15 வாசிப்பேன். 26:15. ஏசாயா 26:15. இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், கர்த்தாவை ஜாதி எடுத்துட சொல்றாங்க. அந்த எடுத்து தான் சொல்றேன். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆயா பார்த்தீங்கன்னா டபுள் சொல்றாரு. 26:15 இந்த நெடுந்தூரமாக தள்ளிப்படுறதுங்கிறது என்னன்னா சிறைப்படுறது. இது சிறைப்படுறது, அதுதான் காரணம். தூரமா தள்ளிட்டு அவர் இந்த புருஷன் முன்னாடி சண்டை போட்டுட்டு அம்மா ஒரு ரூம்ல உட்காந்துருக்கும், மாப்பிள்ளை வேற ரூம்ல உட்காந்து சாத்திடுவாங்க. அது கிடையாது. இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உபாகமம் 28வது அதிகாரம் 30வது 28:30 28:20 என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கை என் சமூகத்தில் இருக்கணும், அதிகாலை என்னை தேடணும், என்னை நீ துதிக்கணும். இதெல்லாம் அன்றோடைய கண்டிஷன். ஆனால் இவங்க விட்டுட்டு தூரம் போயிடுறாங்க. சீக்கிரமாக கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்த எல்லாத்திலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டு வரும். நீ சுதந்திரிக்கிற தேசத்தில் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும். அந்த எரிச்சலுள்ள தேவன் அவருக்கு 2 ஆங்கிள் இருக்குங்க. ஒரு பக்கம் அன்பு இருக்கும், நீங்க அவரோட கூட இருந்தா அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே, அதிகாலையில் நீங்க துதிங்க. ஆண்டோடைய ஆசிரியத்தை உங்களால் பார்க்க முடியும். 32வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் குமாரரும் குமார்த்தியும் அந்நிய ஜனத்துக்கு ஒப்புக்கப்படுவார்கள். நீ பார்த்து பார்த்து உன் கண்ணெல்லாம் பூத்து போயிருக்கும். 64வது வசனத்துல ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு துரத்தி விட்டுருவார். இதெல்லாமே தூரமாக போறதுக்கு காரணம் இது சிறைப்படுதல். எங்க சிறைப்படுறாங்கிறதையும் ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்கா சொல்லிடுறார். எங்க சிறைப்பட்டு போவார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபிலோன் ராஜா. வசனம் 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம் 11. ரெண்டு ராஜாக்கள் 25:11. நகரத்திலே மீதியான மற்ற ஜனத்தை பாபிலோன் ராஜாவின் வசமாக விட்டு விட்டார். கடைசியில ஊர்ல இருக்கிறது பிச்சைக்காரங்க கூட தான் இருந்தாங்க. பிச்சைக்காரன் யாருக்கு தேவை துரத்தி விட்டுறாங்க. ஸோ ஆண்டவர் தூரமாக்குறாருனா சிறையிருப்பு அனுப்பிடுவார். 21வது வசனம். அவர்கள் பாபிலோன் ராஜா ஆமாத் தேசத்திலே பட்டணமாகிய ரிப்லாலை வெற்றி போட்டான். இப்படியே யூதா ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து
சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். துதிக்கிற மக்கள் அந்த பாபிலோன் 6 கிட்ட வரும்போது 6 வரும் உட்காந்து பாட ஆரம்பிப்பாங்க. சரி, அடுத்து 2வது ஒரு காரியத்தை என்ன பண்ணணும், அது அலையப்படுகிறார்கள். அது வசனம் உங்களுக்கு காட்டுறேன். எசாயா 6வது அதிகாரம் 12. கர்த்தர் மனுஷரை தூரமாக விளக்கினாலே தேசத்தின் நடுவை முற்றிலும் வெறுமையாக்கப்பட்டிருக்கும் வரையுமே. இந்த வெறுமையாக்கப்படும் போது இவங்க என்ன செய்வாங்கன்னா அலைகிறாங்க. அந்த அலைகிறது எங்க இருந்து இது ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதிகாமத்துல ஒரு மனுஷன் ஆண்டவர் அலைய வைப்பேங்கிற காயின் அதான் சாபத்துல வரும்பொழுது அது எப்படி அலையப்படுறாங்க, அங்கிருந்து அந்த சாபம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 12வது வசனம், தேசம் காலியா இருக்குன்னா இவங்க அப்படியே அலையிட்டு இருக்காங்க. நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது தான் பலனை அதற்கு கொடுக்காது. நீ பூமியிலே நிலையற்று அலையனாயிருப்பார். ஆண்டவர் காலி பண்றாரு, தூரமாக்குறாரு, அலைய வைக்கிறாரு. அந்த அலைய வைக்கிறது என்னன்றதை பார்த்து நம்ம இந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். எரேமியா 19வது அதிகாரம் 4வது 14. இசைக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாமாகிய மானேசே எருசலேமை செய்திகள் நிமித்தம், அந்த ரீசன் காட்டு, இதன் நிமித்தம் அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களும் அலைய பண்ணுவேன். அலைய பண்றதுங்கிறது ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒரு நிரந்தரமான ஒரு இடம் நம்ம கொடுத்துருக்கோம், நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு ஒளியம். நம் மரணம் வர ஆண்டவர் நம்மளை அந்த ஆசீர்வாதத்தின் வழியாக தான் கொண்டு போகணும். இது எதனால இது ஆண்டவர் கொடுக்கிறாரு அப்படிங்கறத எரேமியா தெளிவாக சொல்கிறார். எரேமியா 4வது அதிகாரம் 4:23. பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கிலுமே வெறுமையமா இருந்தது. வானங்களை பார்த்தேன், ஒளி இல்லாது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 22 வசனம் பாருங்க. இதுக்குனால ஆண்டவர் செய்வார். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவரை நம்ம அறிந்து கொள்வதற்கு வேதத்தை கொடுத்திருக்காங்க. வேதத்தின் மகத்துவத்தை நான் எழுதி கொடுத்தேன். அவர்களது அதை அந்நிய காரியமாக பார்க்கிறார். யாருக்கும் எழுதி கொடுத்தது நமக்கு இல்லையான்னு நினைக்கிறாங்க. அவர்கள் உணர்வு இல்லை, பைத்தியமான பிள்ளைகள் எல்லாம் சொல்லிட்டு எழுதி ஆக்கிறார். நீ அலையிற, எங்கனால அலை, நான் உன்கிட்டயே வரமாட்டேன். 26வது வசனம், பின்னும் நான் பார்க்கும் பொழுது கர்த்தரிலும் அவருடைய உக்கிர கோபத்தினாலும், உக்கிர கோபங்கிறது யார் மேல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கூட்டத்து மேல வரும். இருக்கு பின் மாற்றத்துக்கு போனவர்கள். ஆண்டவரை அறிந்து நீ நாசமா போயிருவ அப்படிங்கிற பயமான வார்த்தை. சரி, 30வது வசனம் 4:30, பாலாய் போன நீ இப்பொழுது என்ன செய்கிறாய்? ஒன்றா டெக்கரேட் பண்ணிக்கோ, கண்மை போடு, எல்லாமே வேஸ்ட். டெக்கரேஷன் வேஸ்ட். எரேமியா 12வது அதிகாரம் 4வது வசனம். எரேமியா 12:4. எந்த மட்டும் தேசம் புலம்பி எல்லா வெளியிலும் புல் வாடி அந்த குடிகள் எல்லாம் பறவைகளையும் எல்லாம் எங்கள் முடிவை அவன் காண்பதில், எங்கள் முடிவை காண்பதில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்னு சொல்லி நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கும். நீதிமான் தன் முடிவின் மேலே நம்பிக்கையா இருக்கிறான். இது அவங்களுக்கு ஏன்னா சிறைப்பட்டு போறாங்க, யார் எப்ப சாவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதைத்தான் எரேமியா புலம்பல்ல ஒரு காரியத்தை பார்த்து இந்த செய்தியை முடிக்க போயிடும். புலம்பல் 5வது அதிகாரம் அதை முடிக்கும்போது அது எப்படி முடிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 20. தேவரீர் என்றென்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிடப்பட்டிருப்பது என்ன? அப்புறம் ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை பண்றாருங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம், பூர்வ காலத்திலே போல எங்கள் நாட்களை புதியவளாக்கும். அருமையான ஒரு ஜெபம்.
நம்ம ஒரு ஜெபத்தை பண்ணி முடிப்போம். மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத இவளுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன்.